ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லைஃப்க்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல மீன் எப்படி மசாலா போட்டு சூப்பராக மசாலா உதிராமல் எப்படி வறுக்கலாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நம்ம மசாலா போடும்போது ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவரா, இதான் மெயின் டிஷ்ஷுங்க. இது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் உள்ளே விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் தான், வேறு எதுவும் இல்லைங்க. குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு மீன் நல்லா போட்டு புரட்டி எடுத்து வச்சிடலாம். வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. மீன் எல்லா மீன்லையுமே நல்லா படுற மாதிரி போடுங்க. நான் இன்றைக்கி பொரிக்கிறது சின்ன மீன் தான். நல்லா மசாலா போட்டு அப்படியே அரை மணி நேரம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எண்ணெய் ஆயில் நிறைய போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் வறுத்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெயும் நமக்கு கம்மியாக செலவாகும். ஆயில் நிறைய செலவாகாது. தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஆயில் காஞ்சது நம்ம மீன் எடுத்து வச்சிடலாம். வச்சு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அப்புறம் மீன் மசாலா உதிராமல் அவ்வளோ சூப்பராக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருங்க. சூப்பரான மீன் வறுவல் ரெடி. இந்த மாதிரி இங்கே அடுத்துட்டு நெக்ஸ்ட் மீன் பொரிக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டெல்லாம் காலி ஆகிடுச்சின்னா அதுக்கு தூர தாங்க போடுவோம். அடிக்கடி பேஸ்ட்டு காலியாகும். அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கலாம் நமக்கு தூர போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி எதுவுமே நீங்கள் தூர போடாதீங்க. அந்த பேஸ்ட் கவரெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த பேஸ்ட் கவரெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம். கட் பண்ணி போட்டுட்டு வார்ம் வாட்டராக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் எடுத்தால் போதும். நமக்கு இருக்கிற பேஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப சூடாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஏன் தெரியுமா பச்சை தண்ணி ஊற்றாமல் இதை ஊற்றுறோம். அப்போ தான் அந்த உள்ளே இருக்க பேஸ்ட்டெல்லாம் சீக்கிரமாக அந்த தண்ணியோட கரைஞ்சி வரும். அதுக்காக தான் நான் அப்படி ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருவோம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேஸ்ட்டு வந்திருக்குதுன்னு பாருங்களேன். அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பேஸ்ட்டு உள்ளே நமக்கு அந்த உள்ளே இருக்கும். எப்படி தான் எடுத்தாலும் வர முடியாத அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாரு, அவ்வளோதாங்க. அப்புறம் எடுத்து அந்த பேஸ்ட் கவரெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த லிக்விட் வச்சு நம்ம என்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த லிக்விடை நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லாட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ அதில் ஊற்றி வச்சுக்கிங்க. இது நம்ம கிச்சன் துடைக்கிறதுக்கு, கிச்சன் மேடை துடைக்கிறதுக்கு, கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த கிச்சன் மேடையில் இருக்க டைல்ஸ் துடைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாங்க. இதை வச்சு நீங்கள் துடைச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு அவ்வளோ பளபளன்னு வெள்ளையாக வந்துடும். பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா அந்த பிசுப்பே இருக்காது. கரையிலாங்க அவ்வளோ சூப்பராக போகுங்க. நீங்கள் கிச்சன் அடுப்பெல்லாம் துடைச்சி பாருங்களேன். நீங்கள் மறுபடியும் சோப்பு பவுடர்லாம் போட்டு துடைக்கிறத விட இதை வச்சு துடைச்சிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதை நம்ம தூக்கி தூர போடாமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் கவரை காலியாச்சுன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பின்னூசி வச்சுருப்போங்க. இதுக்கு என்ன சேஃப்டி பின், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நாங்கள் பின்னூசின்னு சொல்லுவோம். இது எங்கேயாச்சும் கழட்டி வச்சுட்டு நம்ம தேடுவோங்க. தேவைப்படும்போது கிடைக்கவே கிடைக்காது. இதை நம்ம சேஃப்டியாக எப்படி சேஃப்டி பண்ணி வைக்கலாங்கிறத பார்ப்போம். ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மெட்டல் வளையல் தாங்க எடுத்திருக்கேன்.
இதில் வந்து எல்லா பின்னையும் நம்மள கோர்த்து விட்டுறலாம். ஒன்று ஒன்றா கோர்த்து விட்டுருங்க. இதை நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ இல்லாட்டி ஒரு ஆணிலே நம்ம மாட்டி விட்டோம்னா பின்னூசி தேடுற வேலையே மிச்சங்க. சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டி பின் இவ்வளோ சேஃப்டியாக இருக்குங்க. இல்லாட்டி நம்ம எடுத்துகிட்டு அதிலே நீங்கள் மாட்டி விட்டுருங்க. தேடுற வேலை மிச்சமாகுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நமக்கெலாம் சேரீ கட்டும்போதோ ஒரு துப்பட்டா போடும்போதோ கண்டிப்பாக இது தேவைப்படும். தேவைப்படுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிச்சனால ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து டோர் மேட் தாங்க துவைக்க போகிறோம். எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நம்ம சோப்பே போடாமல் சூப்பராக எவ்வளோ பளிச்சுன்னு துவைச்சி எடுக்கலான்னு பார்ப்போம். கை வலிக்க சோப்பு போட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம துவைக்கிற துணி பவுட்ரு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா துணி பவுட்ரு லிக்விடோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது போட்டுக்கிடுங்க. அது கூட ஒரு கைப்பிடி உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட்டை தூக்கி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மேட்டில் இருக்க அழுக்கு அப்படியே டான்னு கலண்டு வரும். அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுங்க. நீங்கள் வந்து சோப்பு போட்டு தேய்ச்சி அடித்து ப்ரெஷ் போட்டு தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்து அலசி போட்டிங்கனாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க. ஈஸியாக அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. நான் சோப்பு எதுவுமே போடலை. அவ்வளோ அழுக்கு வந்திருக்குது. பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா 2, 3 பக்கெட் தண்ணி வச்சு நல்லா பளிச்சுன்னு வர வர அலசி நீங்கள் காய போடுங்க. இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக அழுக்கு போயிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையை பார்த்ததுக்கு மிகவும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.